அற்புதமான நேர்மையான காலகட்டத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டீங்க அப்படின்னா, இந்த வாரம் ஒரு அற்புதமான நல்ல ஒரு புதிய காற்றை நீங்க அனுபவிக்க முடியுங்க. மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் அப்படியே காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சித்திரை 12 வரையிலான ஒரு வார கால நமது தனுசு ராசி வாரப்பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திடுங்கள். வாங்க இந்த வார தனுசு ராசி வாரப்பலன்களுக்கு போகலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழில் சித்திரை 8ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக அதுக்கு அடுத்த நாளே, அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழில் சித்திரை 9 அன்னைக்கு செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாருங்க. ஏற்கனவே மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ அந்த 3 கிரகத்தோட 4வது கிரகமாக செவ்வாய் பகவான் இணைந்து கொள்கிறார். அடுத்த மாற்றமாக, மூன்றாவது மாற்றமாக அதுக்கு அடுத்த நாள் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து சித்திரை மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க. கடைசி மற்றும் 4வது கிரகநிலை மாற்றமாக இந்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது 25 ஏப்ரல் அன்னைக்கு தமிழில் சித்திரை 12 அன்னைக்கு சுக்கிர பகவானவர் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறார். ஏற்கனவே குரு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குங்க. ஸோ சுக்கிர பகவானும் 3வது கிரகமாக குரு சூரியனுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்குங்க. சரி, இந்த மாதிரி அமைப்பு காரணமாக இந்த வாரம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமாக கண்டிப்பாக அமைங்க. ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களது நிறைய காரியங்கள் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவாக வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்தால் கூட அதெல்லாம் தீர்ந்துவிடும். அதனால் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் பெரிய ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்திக்காத ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைப்பெறுவீங்க. எனவே அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு. நேர்மறையான இந்த நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அதிகமான காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு வாரமாக அமையுங்க. உங்களது அன்புக்குரிய, உங்களது நெருக்கமானவர்களுடன் புதிய சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஒருவேளை நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேர்னிங் பாயிண்டான திருப்பங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் வியாபாரத்தில் அமையும். புதிய கஸ்டமர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாகி புதிய கஸ்டமர்களுடைய வருகை காரணமாக தொழிலில் நல்ல வளர்ச்சி நீங்கள் பெற முடியும். ஓய்வில்லாமல் உழைத்தாலும் வருமானம் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு ரெஸ்ட்டுங்கிறது குறைவாக இருந்தாலும் சந்தோஷம்ங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒருவேளை கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது நல்லதுங்க. உங்கள் கூட்டாளிகள் கூட கலந்து ஆலோசிக்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. நீங்கள் அதிகமான முதலீடு தொடர்பான விஷயங்களில் செயல்படும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது இந்த வாரம் உங்களுக்கு நல்லதுங்க. கலை சார்ந்த விஷயங்களில் புதிதாக ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சரிங்க, உத்தியோகத்தில் நான் பணிபுரிகிறேன், அலுவலக பணிகளை போயிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாகவே அமைதுங்க. அன்பர்களே, நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் பதவி உயர்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைதுங்க. அதனால் உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் உங்களுக்கு அலுவலக பணிகளில் பாராட்டு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உற்சாகமாக உங்கள் அலுவலக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்கள் தனித்திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய இண்டிவிஜுவலான ஒவ்வொரு திறமையும் இப்பொழுது வெளிப்படக்கூடிய காலகட்டம் இது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்சூரன்ஸ் தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் மன தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தில்
பிரகாசமான சூழ்நிலை அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா காதல் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா, இருட்டா இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து ஒளியாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையுங்க. காதல் வாழ்க்கை வெவ்வேறு வகையான சக்தியை உங்களுக்கு உருவாக்கி தரும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பிரகாசமான சூழ்நிலை இப்பொழுது உங்க காதலர் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க காதலர் ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்திலும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து ஒரு ஒளி போல செயல்படுவாருங்க. சிறப்பாக பிரகாசமாக நீங்கள் உங்க காதல் வாழ்க்கையை இந்த வாரம் அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு லவ் டெடிகேஷன் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. அதாவது நல்ல ஒரு அர்ப்பணிப்போட நீங்களும் உங்க காதலரும் காதல் வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறதுனால, சிறந்த ஒரு வாரம், பெஸ்ட்டான ஒரு வாரமாக காதலர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. இந்த ராசி காலகட்டத்தில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க காதல் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகலாம். காதல் வாழ்க்கையை திருமணமாக மாற்றிக்கொள்வதற்கு உகந்த ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், ஒருவேளை நீங்க திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த வாரம் அலுவலக பணிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மறந்துட்டு, வீட்டுக்கு வந்தோனே மறந்துட்டு நீங்க செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. உங்களுடைய அன்பான வாழ்க்கை துணையின் அருமையான ஒரு புன்னகையான முகமான காரணமாக உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீட்ல அதிகமான நேரத்தை செலவிடணுங்கிற ஆசை உங்களுக்கு உருவாகுங்க. குடும்பம் சீராக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உங்க வீட்ல குடும்பத்தில வந்து சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்புகள், அதற்கான சந்தர்ப்பங்கள் இப்பொழுது உருவாகுங்க. சகோதர சகோதரியிடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். உங்க குழந்தைகள்லாம் பொறுப்போட செயல்படுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள்லாம் தாராளமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும், உங்க குடும்பத்துக்கூடயும் நீங்க அதிகமான நேரத்தை ஜாலியாக, வேடிக்கையாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்கு உருவாகும். குடும்ப வாழ்க்கை மூலமாக நல்ல அன்பான ஒரு நல்ல உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அளப்பரிய உற்சாகமாக அது அமையும். குடும்ப வாழ்க்கையில நேர்மறையான முடிவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இப்பொழுது வீட்ல கவலையிலே இல்லாத நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால, கண்டிப்பாக உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தங்கள் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்கிறதுங்க. உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மன வலிமை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. மேலும் மனத்தெளிவு ஏற்படுங்க மாணவர்களுக்கு. குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது சின்ன சின்ன கலவையான முடிவுகள் உங்களுக்கு கல்வி வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றகரமான சிறப்பான ஒரு வாரமாக அமையுங்க. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், மருத்துவ அறிவியல், சட்டம், ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டெக்கரேஷன் போன்ற பாடங்களை நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது சிறப்புங்க. மேலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீர ராகவ பெருமாளை வழிபட்டு வாருங்கள். உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலினாலும் அல்லது உங்க கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரிவிக்கலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தயங்காம உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இன்னொரு முறை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் தினசரி ராசி பலன்களுடன் புதிய வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.